ஆமென். ரோமர் 8:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 8:3 வாசியுங்கள். அது எப்படி? மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய இந்த வேட கவனிங்க, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. பாவ மாம்சத்தின் சாயல்னா நம்ம சரீரம் போல இதுதான். அப்ப இதுல எல்லா பலவீனங்களும் என்ன செய்யுமா வரும். அவ்வளோ வலி. அவர் அப்படியே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை. அதன் அர்த்தம் என்ன? நமக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வருகிறதோ அதே உணர்வு யாருக்கும் வரும்? இயேசுவுக்கும் வரும். அதனால் அவர் பாவம் இல்லாம இருக்க காரணம் என்ன? அவர் தேவன் அல்லவா? அவர் தேவன் தான். ஆனா எந்த சாயல் இருக்கிறார் தெரியுமா? பாவ மாம்சத்தின் பாவத்தில் இருந்தார் என்றல்ல, தவறா புரியக்கூடாது. பாவ மாம்சத்தின் சாயல். கொஞ்சம் அசந்தா கூட எதுல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் பாருங்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஆவியானவராலே கொண்டு வரப்பட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஹோலி ஸ்பிரிட்டோட கண்ட்ரோலுக்கு தம்மை கொடுத்துட்டார். அப்போ அவர் நினைச்சா அவர் பக்கத்துல பாவம், அதாவது விபச்சாரி பாவி என்று சொல்லப்படுகிற ஸ்திரீ பாதத்துல விழுந்து அவ இவரை பாவியாக்கல, அவ பரிசுத்தமாயிட்டு போறான். ஓ ஜீசஸ். இப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்மில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எனவேதான் இயேசுவின் மேல இறங்கின அதே ஆவியானவர் நம்மை பிள்ளைகளாக்கி நம்ம மேலே இறங்கி இருக்கிறார். இப்போ அவர் துடிக்கிறார். நமக்கு தெரியும் சிலுவையில் இயேசு கைவிடப்பட்டதை. அப்போ ஆண்டவரே தாகமா இருக்கிறேன், ஏலி ஏலி லாமா சபக்தாடின்னு சொல்லும் போது அவங்க நினைக்கிறாங்க இவர் எலியாவை கூப்பிடுறாரோ. வெயிட் பண்ணு, யாராவது வாராங்களா பாப்போம், வெயிட் பண்ணு. ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க, ஜோம் பண்றேன் கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னையுமே காணோம். வெயிட் பண்ணு. ஒண்ணுமே நடக்கலையா? இந்த வருஷம் நடக்கலையா? எங்களை பார்க்க சொல்லுங்க, நாங்க போற இடத்துக்கு வர சொல்லுங்க, நாங்க வழிபடுற இடத்துல நிக்க சொல்லுங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தரலாம்னா இல்ல, உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுப்பதற்கு. நமக்கும் தோணும், பரவாயில்லையே இயேசு கிறிஸ்து டேஸ்ட் பண்ணார்ல. ஏன் தெரியுமா? அவ்வளவு தாகம். சரி டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். டேஸ்ட் பண்ணதும் கசப்பு. ஆமே. ஆண்டவர் கட்டுத்தரார். பிதா தராதத உலகம் பல ஆஃபர் பண்ணும். நீ இங்க வா, அது தாரேன்னு. நீ போயிட்டேன்னு வச்சுக்கோய, அது உனக்கு மதுரத்தை கொடுக்காது, அது உனக்கு கசப்பை கொடுக்கும். பிதா தருவது அது மதுரமா இருந்தாலும் அது மாறாவா இருந்தாலும் அதை மதுரமாக்கும்படி கர்த்தர் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு சிலர் ட்ராக் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. என்னுடைய ஆவியில நான் அதை உணர்கிறேன். ஜெபித்து நவம்பர் மாதம் வரை வந்தாச்சு. இல்ல, அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க கூட போய் நின்னா, அவங்க கூட போய் இந்த நபரை பார்த்தா, அவங்க கூட போய் இங்க கோயில் போனா, அங்க போனா இது கிடைக்கும், இது நாங்க உங்களுக்கு செய்யறோம், இதை ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. செஞ்சுதான் பாப்போமே. செஞ்சா தரமாட்டாங்களா? தருவாங்க. ஆனா அது எதுவாக தான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கசப்பாக தான் இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹalleluya. நீங்க தாங்க ஆண்டவரே. நீங்க தரலன்னா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியாவுக்கு பதில் கிடைத்ததும் பாகால் தீர்க்கதரிசி, நான் 5ன்னு சொன்னேன். 5 எப்படி போகும்னு தெரியாது. 5 போட்டோம். செய்தி இருக்கு. நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்ம எதுக்கு வரல? பிரசங்கம் வரல, செய்தி. ஆமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பதில், அதாவது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பதில் கிடைக்காதது மேட்டர் கிடையாது. ஆனா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு பதில் கிடைக்காதது பெரிய மேட்டர் ஆக்கப்படும். அது பெரிய இஷ்யூ ஆக்கப்படும். அது ஒரு பெரிய விஷயமாக்கப்படும். ஹalleluya. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை உலகம் அது நம்புது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன். ஹalleluya.
ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவரை போல நம்முடைய சபை விசுவாசி ஒரு சகோதரி, அவங்க இப்போ வெளியே இருக்கிறாங்க. சில பழைய சர்ச் இருக்கும்போது அவங்க தேவனை அறியாத குடும்பத்திலேருந்து வந்தாங்க. இதனால அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய டார்ச்சர் பிரச்சனை. அப்போது அவங்க சித்தியோ யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க, இப்படி அவருடைய ஜாதகத்தை கொடுங்க, இங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறார், அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய மந்திரவாதி, அவர்கிட்ட போய் நான் கொடுக்குறேன், செவ்வாய்க்கிழமை நைட் அவர் மந்திரம் பண்ணுவார், அவளை எப்படி வரைத்த வரையில் கொண்டு வந்து நிறுத்துறோமா இல்லையா பாரு சொல்லிட்டு அவன் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. நேராக போயாச்சு. நேராக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக நடந்திருக்கு போல. அடுத்த நாள் காலையில் அந்த அது என்னது ஜாதகத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து இந்த சகோதரி அவங்க அம்மாட்ட, இதை வச்சுக்கோங்க, என்னாச்சு, வரைச்ச வரையில நிறுத்தலையா, அவர் லைனை போட்டு அவர் ஓடிட்டார். ஏன் ஓடிட்டார்? அவர் பண்ணும்போது அந்த இவர் அனுப்பி விட்டார்ல, அதுகளுக்கு அந்த அம்மா கிட்ட போகவே முடியலையா. ஏன்னா அந்த சிஸ்டருக்குள்ள ஏதோ ஒரு ஒளி எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த ஒளியை பார்த்து எல்லாமே பயந்து பயந்து ஓடிட்டே இருக்கு. அந்த மந்திரவாதி சொன்னாரா, இங்க பாரு, வேற யாருக்கு மந்திரம் பண்ண சொல்லு, நான் பண்ணிடுவேன். ஆனா அந்த சகோதரி ஒரு ஆளை நோக்கி கூப்பிடுதில்ல, அதுதான் பெரிய சக்தி. அதை ஜெயிக்கிற சக்தி கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நேர அவரை இயேசு அப்படிமோ, சாத்தான் அப்படிமோ. ஏன்னா சாத்தானுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கலன்னு கடிச்சிருவான். சாத்தான் தன்னை எப்படி காண்பிப்பான் என்றால் இயேசுவுக்கு நிகரானவனாக. ஆனால் சாத்தான் தூதர்களில் ஒருவன், அதுவும் விழுந்த தூதன். ஆண்டவர் சாத்தானை யாரை வச்சுதான் டீல் பண்றாரு நினைக்கிறீங்க? தூதனை வச்சுதான் டீல் பண்றாரு லாஸ்ட்ல. அதாவது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய காலுக்கு கீழே நசுங்குகிறவன் தான் யார் தெரியுமா? அது அர்த்தம் என்ன? அதுக்கு மேல அவனால வரவே முடியாது. நான் என் தேவனுக்கு காலுக்கு கீழே கிடக்கிறவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுவை போல பெரியவர் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அங்கிருந்து பதில் வரலன்னா, எனக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி உலகம் உறவுகள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஆனா அதுல என்ன தோய்த்து தராங்க தெரியுமா? கசப்பு. ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரு தலைமுறை வரைக்கும் சொல்லி காட்டுறவங்க. பாரு, பைபிளை தூக்கிட்டு போனா கடைசியில வேற வழி இல்லாம நம்ம கிட்டதான் வந்தா. எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் இதுதான் டாபிக், எந்த பர்த்டே வீட்டுக்கு போனாலும் இதுதான் டாபிக். இதை டாபிக் ஆக்குறதுக்குன்னே பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? ஆமே, ஐயோ இவங்களை பத்தி 4 பேர்ட்ட சொல்லி ஆகணுமே, என்ன பண்ணலாம்? வீட்டு கூட்டம் வைப்போம், பாஸ்டர்ட்ட சாட்சி கேட்போம், அடிச்சு விடுவோம். ஆமே, சில ஃபங்க்ஷன் வைக்கிறதே அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நிறைய பேருக்கு பாடல் ஆயிட்டேன். பரவாயில்ல, நம்மளை பத்தியும் பாட்டு எழுதுறாங்க. ஆமே, நீங்க எத்தனை பேர் உங்களை வச்சு பாட்டு எழுதுறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது.
உங்களை சங்கீதம் பாட சொன்னா ஒழுங்கா சங்கீதம் பாடுங்க, இல்லைன்னா உங்க சங்கீதம் நிறைய பேர் பாடிட்டு இருப்பாங்க. நீங்க சங்கீதம் பாட சொன்னா ஃபுல்லா புலம்பல், அதனால சத்துரு சங்கீதம் பாடுறான். நீங்க சங்கீதம் பாடினா சத்துரு புலம்பல் பாடுவான். ஆமென். என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் இப்படிதான் பார்க்க வைக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல எலியாவுக்கு பதில் கிடைக்கலன்னா, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பதில் கிடைக்காத போது எந்த ஜனங்களாவது வந்து கேட்டாங்களா? என்னங்க ஒரு பதில் வரல? இல்ல, அவங்க கூப்பிடுற தெய்வம் பதில் கொடுக்கலன்னா மேட்டர் ஆகாது. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு பதில் கிடைக்கலன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், அது ஒரு பெரிய மேட்டர் ஆகும். அந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டு போவது மட்டுமல்ல, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் சேர்த்து 5 சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிறேன். அதனால பாயிண்ட் பை பாயிண்டா நான் போகல, ஆவியானவர் கொண்டு போகிற பிரகாரம் பேசுகிறேன், டைம் இல்லை. அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஆமென், பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஜோம் பண்றாங்க, பதில் கிடைக்கல. எலியா ஜோம் பண்றான், எலியாவுக்கும் பதில் கிடைக்கல. ஜனங்கள் என்ன நிலைக்கு வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கரெக்டா யாரோ சொன்னீங்களே, எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். உங்க கடவுளும் எங்க கடவுளும் அல்ல, அவர் ஒருவரே தேவன். ஆண்டவரே, என் நிமித்தமாக என்னுடைய புத்தீனத்தின் நிமித்தமாக, என்னுடைய ஆண்டவரே அறிவீனத்தின் நிமித்தமாக என்ன சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாதப்பா. நீர் ஒருவரே தேவன். ஜீசஸ், நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னுடைய புத்தியினத்தின் நிமித்தமாய், என்னுடைய அறிவினத்தின் நிமித்தமாய், ஆண்டவரே என்னுடைய ஞான குறைவு நிமித்தமாய், ஆண்டவரே என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருவரே, கர்த்தரே தெய்வம். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், இங்க அதான் நடக்குது. அவன் ஜெபம் கேட்கப்படலைன்னா எதுக்காக என்னை கேட்டருளும்? என்னோட தனியா நிக்கிறேன். நீங்க என்ன கேட்கலன்னா எந்த கை எலியா மேல விழவுன்னு தெரியாது, எந்த கை எலியா மேல விழவுன்னு தெரியாது. ஏன்னா நான் தனியா நிக்கிறேன். ஆனா பாகால வெட்டி போட்டது எலியா மட்டும்தான் வெட்டி போட்டான். என்ன நீங்க கேட்டுட்டீங்கன்னா, என்ன நீங்க கேட்கலன்னா, என்ன நீங்க கேட்கல, ஆண்டவரே எல்லாம் ஒண்ணுன்றுவாங்க, ஆண்டவரே எல்லாம் ஒண்ணுன்றுவாங்க, ஆண்டவரே. ஆமென். வந்து சொல்லுவாங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம், நீங்களும் தான் கஷ்டப்படுறீங்க, சிம்பிளா முடிச்சிருவாங்களே. நான் என்ன சொல்லிப்பா உங்களை கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வைப்பேன்? என்ன மட்டும் நீங்க கேட்டறலனா எதுக்கு? எலியாதான் சூப்பர்னு சொல்றதுக்கு இல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொல்வதற்கு. ஆண்டவரே, ஆகாபா எலியாபா என்கிற மேட்டர் இல்லப்பா, பாகாலா கர்த்தரா என்கிற மேட்டர் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஜீசஸ். நாங்களும் கிறிஸ்தவங்க தானே, நீங்களும் கிறிஸ்தவங்க தான், என்ன விசேஷமாயிட்டு உங்களுக்கு? நீங்க போற இடத்துல ஒரு சிலுவை கூட இல்லையே. கேக்குறாங்களா? நீங்க எதை பார்த்து கும்பிடுவீங்க? நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நீங்களும் கிறிஸ்தவங்க தான், என்னங்க வித்தியாசம் இருக்கு? அடிக்கிறாங்கல்ல. நாங்களும் இயேசுவை தான் கும்பிடுறோம். எந்த இயேசுவை? பிலாத்துக்கு பேரே என்னதான் தெரியுமா? இயேசுன்னு தான் இருக்கு. பிலாத்துக்கு பேர்ல பரபாஸ் பேரு. அதாவது ஆண்டவரே என்ன வச்சு, இதுதான் நமக்குள்ள அந்த வைராக்கியம். எல்லாம் ஒண்ணுதான் இல்ல. நேபுகாத்நேச்சர் சொல்றான், உன்னதமான தேவனுடைய தாசர்களே,
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனே உன்னதமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். க்ளோரி. நான் ஆராதிக்கும் தேவன். ஹalleluya. ஆமென். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சிங்க கபில தானியேலை தூக்கி போட்ட பிறகு ராஜாவுக்கு நைட்டு தூக்கமே இல்லை. ராஜா காலமே எழுந்து 19வது வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? எப்படிங்க கூப்பிட மனசு வந்துச்சு? அதாவது தானியேல் ஜெபிக்கிறத வச்சு ராஜா ஒன்னு மனசுல செட் பண்ணிட்டாரு, இவன் ஜெபத்துக்கு எப்படியும் பதில் வரும். ஆமா, உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க ஜெபிக்கிறத வச்சு டைரக்டா உங்கள்கிட்ட பேசலைன்னாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தானியேலே அப்படின்னு கூப்பிட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க, அவரால் அக்கினி சூளைக்கு தப்புவிக்க முடிந்தது. இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவரால் சிங்கங்களுக்கு தப்புவிக்க முடியுமா? அப்படி கேட்டபோது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உடனே ராஜா அவனை வெளியே கொண்டு வந்து, ஆமென், தான் ஆளுகிற எங்கும் உள்ளவர்களுக்கு என்ன எழுதுகிறான் தெரியுமா? 26வது வசனத்துல, ஆமென், என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது என்னவென்றால், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். ஜீவனுள்ள தேவன். இந்த நிச்சயம் எலியாவுக்கு இருந்ததுனாலதான் எலியா கேட்கிறான், ஆண்டவரே என்னை கேளும், என்னை கேளும். இங்க இன்னொரு விஷயம் கூட இருக்கு பாருங்க. என்ன விஷயம்னா, இந்த எலியா மேல ஒரு அவப்பெயர் தூற்றப்படுகிறது. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு 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 தீங்கு நடக்கும் போது அந்த இடத்துல மட்டும் நம்ம இல்லைன்னு வைங்களேன், நம்மளை காரணமாக்கிடுவாங்க. இதான் உண்மை, இதான சொசைட்டி. அன்னைக்கு நடக்கு, இன்னைக்கு நடக்கு. 3 வருஷம் எலியாவை எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால இந்த ஆகாப் என்ன நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டான்னா, இந்த அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு தெரியுமா? எலியாவை பார்த்ததும் ஆகாப் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். உண்மையிலே கலங்க பண்ணது யாரு? அடுத்த வசனத்துல எலியா சொல்றாரு, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை நீயும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே. உண்மையிலே கலங்க பண்ணது யாரு தெரியுமா? ஆகாபும் அவன் குடும்பமும். ஆனா இப்ப யாரு இல்ல? ஒரு கேஸ் நடக்குங்க, 2 பேர் போனோம், ஒரு ஆள் போயிட்டாங்க, இன்னொரு ஆள் வரல. உடனே எப்படி தீர்ப்பாயிரம் தெரியுமா?
வந்தவங்களுக்கு சாதகமா. பாரு, அவங்க கிட்ட தப்பு இருந்ததுனால தான் அவன் வரல, அப்படியே மாத்திடுவாங்க. பாருங்க, இவ்வளவு பிரச்சனையிலேயே ஆகாப் சொல்லியிருப்பான், நான் நிக்கிறேன்ல, எங்க எலியா, எங்க உங்க எலியா ஓடுறான் பாத்தியா? ஏன் ஓடுறான் தெரியுமா? ஒளித்திருக்கிறானா, இங்கேயே ஒளிச்சுட்டானாமே. ஏன் ஒளித்திருக்கான் தெரியுமா? அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா? அதனாலதான் திருப்பி வந்து எலியா வந்து எந்த மட்டும் இரண்டு இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆமீன் கூட சொல்லல, எல்லாம் அப்படி கண்டு. எங்களுக்கு யாரை நம்பனே தெரியல. இப்ப இவன் மேல இருக்கிற இந்த அவப்பெயரை மாற்றணும். இப்ப ஜனங்கள் எல்லாருமே, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அதனுடைய 21 கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை அவனை பின்பற்றுங்கள் சொல்லும் போது ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். சில காரணங்களை எலியா மேல ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த தேசம் இவ்வளவு வறட்சிக்கு காரணமே யார் அப்படின்னா இவன் தான். இது மாறணும், இது மாறணும். ஆண்டவரே, இது மாறணும்னா நீங்க எனக்கு பதில் தந்துதான் ஆகணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு உங்களை தனியா நிறுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சொந்தங்கள் உங்களை நிறுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இவன் பைபிள் எடுத்ததுனாலதான், இவன் பைபிள் தூக்குனதுனாலதான். இதனால மொத்த குடும்பம் பாதிக்கப்படுது. பாரு, என் பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கப்படல, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் ஆண்டவர்னு போனாலே இதனால தானே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இப்பொழுது யார் நிற்கிறார் என்றா இந்த எலியா நிற்கிறார். எனவே தான் இருதயத்திலிருந்து ஏக்கத்தோடு கதறுதலோடு, கர்த்தாவே என்னை கேட்டருளோ, என்னை கேட்டருளும் என்றார். இந்த ஜெபம் அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளவே வானத்தில் அக்கினி இறங்கி வந்தது. உன் மேல் இருக்கிற அவப்பெயரையும் உன் மேல் இருக்கிற பொய்யான குற்றச்சாட்டையும் நீக்கும்படியாய் கர்த்தர் பரத்திலிருந்து பதிலை அனுப்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி. இந்த அவப்பெயரை நாம் பேசி நீக்க முடியாது. எலியா சொல்றாரு, நான் அல்ல நீயும் வீட்டாரும் தான் இஸ்ரவேல் குடும்பத்தை கலங்க பண்ணீங்கன்னு சொல்லும் போது ஒருத்தர் கூட சப்போர்ட்டுக்கு வரல. ஏன்னா 3 வருஷமா இவனை குறித்த இந்த ஒரு பொய்யான செய்தி ஆகாப் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். ரொம்ப அவன் பார்த்ததுமே, அவன் பாருங்க, சிலர் வந்து முந்திக் கொள்வார்கள் அல்லவா? இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலே தெரியும். ஆமா, சில பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? அவன் தம்பியோ தங்கச்சியோ இருப்பா, அடிச்சிட்டு அதுவாங்க இவங்களே பார்த்துருக்கீங்களா? அடிச்சிட்டு அந்த பிள்ளை அழுறதுக்குள்ளே ஆமாமீன்னு அழுவாங்க. எதுக்கு அப்படின்னா அட்வான்ஸ் ஆகும். ஓடி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவனுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு தான் என்னன்னு விசாரிப்பாங்க. என்ன ஒண்ணுல நான் அவனை அடிச்சேன். இவன் முந்தி கொள்ளுகிறான். ஏன்னா பிரச்சனை ஆயிட்டு, ஜனங்கள் தன் பக்கம் தனக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. ஆமென். அப்ப இப்போ என்ன சொல்றது? ஆமென். இந்த அவப்பெயரை மாற்றணும், இந்த பொய்யான குற்றச்சாட்டை மாற்றணும். எத்தனை எத்தனை ஹல்லேலூயா. செய்ததும் சொன்னதும் இல்லென்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். இதுதான் உலகம். இதுக்கு ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டயா போய் எனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா, இது என்னால வந்ததல்ல. அவன் பாகால் விக்கிரகத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான், வேசித்தனத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான். அதனாலதான் நான் 3 வருஷம் இங்க இல்லாததுனால அந்த பழி எல்லாம் என் மேல திருப்பி விட்டுட்டான். இதை போய் என்னால ஒவ்வொருத்தட்டையா சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் என்னதான் சொன்னாலும் இவங்க நம்ப போறது கிடையாது. ஆனா இதுக்கு காரணம் நான் அல்ல, பாகால் தீர்க்கதரிசிகள் என்பதை அறியும்படிக்கு கர்த்தாவே என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. ஈஸியா குற்றப்படுத்துறாங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன, நம்ம பைபிள் படிக்கும் போது கர்த்தர் சொல்ற நீ அமைதியா போ, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். நம்ம அமைதியா போனது நம்ம மேல 4 கேஸ் விழுந்திருக்கும். அப்படி வரும் பாருங்க, சிலருக்கு பாஸ்டர் மேலதான் கோபம் வரும். இவர் தான் அன்னைக்கு சொன்னார் அமைதியா போகணும். அப்படிதான் ஒருத்தங்க சொன்னாங்க, ஆண்டவரே விட்டாலும் நீங்க எங்களை கானானுக்கு போக விட மாட்டீங்க போல, எப்ப பார்த்தாலும் வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு செய்தி கேட்டுதான் நான், இல்லைன்னா நானே ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்திருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்திருந்தா
என்ன இருக்கும்? இது என்னடானா, நான் சரி கர்த்தர் வழக்காடுவார் அமைதி இருந்து அவங்க 3 கேஸ் பொய்யான கேஸ் போட்டாங்க. என்ன செய்யறதுக்கு? இனி என்ன பண்றதுக்கு? ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் போய் இத்தனை ஜனங்கள்கிட்ட போய் எலியாவுக்கு போய் சொல்ல முடியுமா? நான் கிடையாது, நான் கிடையாது, நான் கிடையாது. இல்லை. அப்ப நீங்க பதில் தந்தீங்கன்னா அத்தனை ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். நீங்க பதில் தருவீர்கள். ஆமாம். இப்படி பொய்யான குற்றச்சாட்டில் யாராவது இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட அவப்பேரை சுமந்து கொண்டு யாராவது இருக்கிறீங்களா? உங்க இருதயம் கதறட்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நீங்க எந்த வீட்டு வாசலையும் போய் தட்டி ஒவ்வொருத்தட்டையா போய் நான் கிடையாது, நான் இப்படிதான் பண்ணேன், அது அப்படி ஆயிட்டு யார்கிட்ட போய் நீங்க போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பாரத்திலிருந்து உங்களுக்காக அக்கினி இறங்கும். எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது என் ஆவியில உணர்கிறேன். நீ யார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நம்புவதை போல தலையாட்டினாலும் நம்ப மாட்டாங்க. காரணம், அவர்களுக்குள்ளே உங்களை குறித்த குற்றச்சாட்டு ஆழமா இறங்கி விட்டது.